பாரிவேந்தருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது குறித்து பாரிவேந்தர் தரப்பு வழக்கறிஞர் வெங்கடேசனுடன் நமது செய்தியாளர் முகேஷ் நிகழ்த்திய கலந்துரையாடல் உங்கள் பார்வைக்கு. இன்னைக்கு பாரிவேந்தர் தரப்புல என்னென்ன வாதங்கள் முக்கியமாக முன்வைக்கப்பட்டது? இன்னைக்கு பாரிவேந்தருடைய பெயில் பெட்டிஷன் செஷன்ஸ் நீதிபதி டாக்டர் திரு ஜெயச்சந்திரன் அவரோட முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அதில் எஸ்ஆர்எம் தரப்புல எந்த பெற்றோர்களும் நேராக பாரிவேந்தரை சந்தித்து எந்த பணத்தையும் கொடுக்கவில்லை. எஸ்ஆர்எம் நிறுவனமோ பாரிவேந்தரோ எந்த பணத்தையும் பெற்றோர்களிடமிருந்து வாங்கவில்லை. அதேபோல பாரிவேந்தர் மதனிடம் சென்று கொடுங்கள் என்று எவரிடமும் சொல்லவில்லை. மொத்தம் 112 புகார்கள் வந்திருக்கு. 112 புகார்களில் 7 பேர் மாத்திரம் பாரிவேந்தரை சந்தித்ததாகவும் பாரிவேந்தர் சென்று மதனை பார்த்து அவரிடத்தில் பணத்தை கொடுங்கள் என்று சொன்னதாகவும் கூறி இந்த வழக்கை இது எஃப்ஐஆர்ல இல்லை. எஃப்ஐஆர் காப்பியில் இதை பற்றி எந்த இதுவும் ஒரு சின்ன எழுத்து கூட இதை பற்றி இல்லை. அந்த எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்கிறது நாங்கள் எல்லா பணத்தையும் கொண்டு போய் மதன்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு தான் பெற்றோர்கள் தரப்புல சொல்லியிருந்தாங்களோ ஒழிய இது அதுக்கப்புறம் டெவலப் ஆன கம்ப்ளைண்ட். முதல் தரத்திலேயே இப்படி வரல, எஃப்ஐஆர்ல அப்படி இல்லை. அதற்கப்புறம் கம்ப்ளைண்ட்கள் கூட கூட இது இட்ஸ் அன் இம்ப்ரவைஸ்டு கம்ப்ளைண்ட், நார்மலாக வந்த கம்ப்ளைண்ட் இல்லை அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சோம். அதே போல எஸ்ஆர்எம்மோட வெப்சைட்ல நாங்கள் எந்த ஏஜென்ட்டையும் நியமிக்கல. இது 40 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய கல்லூரி. இதில் 50,000 மாணவர்களுக்கு மேலாக படிக்கிறாங்க. வெப்சைட்ல கிளியரா போட்டிருக்கோம் நாங்கள் எந்த ஏஜென்ட்டையும் நியமிக்கல. அதே போல எந்த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸும் நாங்கள் அலோவ் பண்றது இல்லைங்கிறத தெளிவாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஜாமீனுக்கு வர்றதுக்கு உண்டான சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டையும் கொடுத்தோம். அதே போல இதற்கு முன்பாக ஜஸ்டிஸ் நாகமுத்து அண்ட் ஜஸ்டிஸ் பாரதிதாசன் பெஞ்சில் இதே விஷயத்தை நாங்கள் மேற்கோளிட்டு காட்டியிருக்கோம். அங்கேயும் நாங்கள் இந்த அமௌண்ட்டை வித்தவுட் ப்ரெஜுடிஸ் டு அவர் கன்டென்ஷன்ஸ் 69 கோடி ரூபாயை டெபாசிட் பண்ணிடுறதாக சொல்லியிருக்கிறதையும் மேற்கோளிட்டு மூத்த வழக்கறிஞர் குறிப்பிட்டார். அந்த வாதத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பெயில் கிராண்ட் பண்ணிட்டு பெயில் கிராண்டட் வித் கண்டிஷன் நீங்கள் டெபாசிட் 75 கோடி ரூபாயை கிரைம் நம்பர் 143/2016 டெபாசிட் செய்யணும். 2 ஜாமீன்தார் 10 லட்சம் ரூபாய்க்கு 2 ஜாமீன்தார் ஜாமீன் கொடுக்கணும். இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் முன்னாடி தினமும் காலை 10:30 மணிக்கு அவர் ஆஜராகி கையொப்பமிடணும். இது அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ், அதாவது மீண்டும் மறு ஆணை வரும் வரை இந்த ஆர்டர் நிலுவை இருக்கும். கையெழுத்து போடுறது இதெல்லாம் இந்த ஷூரிட்டி கொடுக்குற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நாளைக்கு 11th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் இந்த எவ்வளோ அமௌண்ட் கட்ட 75 கோடி ரூபாய் கட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த கிரைம் நம்பரில் அது கட்டுவதற்கும் மற்ற ஜாமீனுடைய மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணுறதற்கும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது.